திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பெரும்பான்மையாக இந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற எண்ணம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அரசியலை எல்லாம் மறந்து பல கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்துணிலே தீபம் ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கவில்லை என்பதை மிகப்பெரிய வருத்தத்தோடு தெரிவிக்கின்றார்கள். அதே பகுதியிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் நடப்பது என்பது நிச்சயமாக இந்த ஆட்சி அனைத்து மக்களுக்குமான ஆட்சி அல்ல, இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எந்த பெரிய கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்தாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சிதான் தமிழகத்தில் ஏற்படும் என்ற சூழ்நிலை உருவான உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக உடனடியாக 5000 ரூபா பொதுமக்கள் வெயிலில் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனதில் கொண்டு உடனடியாக 5000 ரூபா திமுக அரசாங்கம் கொடுத்தது. எதுக்குன்னு சொன்னால் தோல்வி உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற காரணத்தினால அதுலேருந்து மீள முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதிலும் கூட மீள முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அவருடைய கூட்டணியிலே இணைத்தார்கள். இருக்கிற கூட்டணி போதாது என்று மேலும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை இணைத்தார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, மதுராந்தகத்தில் நடைபெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்பட்ட ஒரு எழுச்சி, வரவேற்பு தான் அதுக்கு காரணம். இப்ப இந்த வருகின்ற 1ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டம் மதுரையில நடக்க இருக்கு. நிச்சயமா மதுரையில் நடைபெற்ற கூட்டம் முடிகின்ற பொழுது இவர்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வியுற்றது, தமிழ்நாட்டு மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உறுதி செய்யக்கூடியதாக இந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம்.